ஐயோ அப்பா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என்னால இங்க கண்டினியூவா வேலை பார்க்க முடியாது. நான் வேற வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏய், என்னடா சொல்ற? நீ பெசாட்டி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இல்லனே, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அம்மாக்கும் எனக்கும் ஒத்து போகாது. அதனால நான் வேற ஜாப்புக்கு போலான்னு இருக்கேன். இங்க இருந்தா என்னால சுயமரியாதையோட இருக்க முடியாது. அப்பா சொன்னதுக்காக தான் நான் அந்த வீட்டிலேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் தம்பியோட கல்யாணமும் ஜாக்குலினோட கல்யாணமும் நடந்து முடிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அநேகமா நான் மகாவை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு கூட போயிடலான்னு நினைக்கிறேன். என்னால இங்க தொடர்ந்து இருக்க முடியாதுப்பா. என்னடா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லப்பா, இப்பவே அம்மாக்கு மகாவை கண்டா பிடிக்கல. அம்மா பேசுற விதமே வேற மாதிரி இருக்கு. நேத்து அவங்க பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. என்னமோ அவங்க வெளியே போற நேரத்துல மகா குறுக்க வந்ததுனால அவங்களுக்கு என்னமோ ஆயிருங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு அது மனசுக்கு என்னவோ போல இருந்துச்சு. நான் மகா கிட்ட காட்டிக்க வேண்டானதான் அமைதியா இருந்துட்டேன். அதனால என்னால தன்மானத்தை வித்துட்டுலாம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுப்பா. நீங்க நல்லவங்க தான், எனக்கு புரியுது உங்க நிலைமை. ஆனா எனக்கு வேற வழி இல்லைன்னா நான் எந்த நேரத்திலையும் இந்த ஜாப் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போக சான்ஸ் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. இது நம்ம ஆபீஸ். ஆனா அம்மா நான் இங்க இருக்கிறத விருப்பப்படலப்பா. என்னடா தம்பி, நீ என்னெல்லாமோ உளறிக்கிட்டு இருக்க? டேய், இது அப்பா உருவாக்குனது. அம்மாக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமாடா, புரிஞ்சுதான் பேசுறியா? ஐயோ அப்பா, நிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எந்த நேரத்திலயும் நானும் மகாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். அப்புறம் ஆபீஸ்க்கு மட்டும் நான் எப்படிப்பா வருவேன்? வேண்டாம்ப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. பொறுப்பை அண்ணன் கிட்ட கொடுங்க. அண்ணன் நல்லா பாத்துக்குவான். துணைக்கு ஜேம்ஸ் இங்க வருவான். ஜேம்ஸும் நல்ல அறிவாளிப்பா. அவனும் அண்ணனும் சேர்ந்து பார்த்தா இந்த கம்பெனி நல்லபடியா இருக்கும்பா. நானும் மகாவும் வெளியே போறதுதான் நல்லது. நான் இப்ப ஜாக்குலினோட கல்யாணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளை மட்டும் டேவிட்க்கு கல்யாணம் பண்ணி குடிச்சுட்டா கண்டிப்பா நான் எந்த நேரத்திலயும் வெளியே போயிருவேன்ப்பா. டேய், நீ பிசாட்டி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அப்பா பாவம்டா. அப்பாவை பத்தி யோசிச்சியா? ஐயோ அண்ணே, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அம்மா சந்தோஷமா இருக்கணும்னே. அவங்களுக்கு மகா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களை எதிர்த்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டது சுத்தமா பிடிக்கல. மகா மேல வெறுப்ப வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பாசமா இருப்பாங்க? அண்ணே, ருக்கு கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிச்சது மகாவை எதிர்க்கிறதுக்காக தான். நீங்க புரியாம இருக்கீங்க. இப்போ மகாக்கும் ருக்குக்கும் ஒத்து போகலன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலயும் உண்மை தெரியலாம். அப்போ மகா ரொம்ப கஷ்டப்படுவானே. சரிப்பா, கொஞ்சம் அமைதியா இரு. மறுபடியும் இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உன்னை நான் சிங்கப்பூர் ஆபீஸ்க்கே அனுப்புறேன். நீயும் மகாவும் அங்க போய் சந்தோஷமா இருங்க. இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. நான் ஏன் காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி என்னோட சம்பளத்துல சந்தோஷமா இருக்கணும்பா. இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சது. அதனால எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. என்னடா நீ? அப்பா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, நீ அறிவு கட்ட தரமா உளறிக்கிட்டு இருக்க? டேய், அப்பாவை கஷ்டப்படுத்தாத. இல்லடா, விடு. அவனுக்கு எது சந்தோஷமோ அவன் அதை செய்யட்டும். அவன் எப்பனாலும் என்கிட்ட திரும்பி வருவான். அவன் ஏன் பிள்ளடா. அவனுக்கு சந்தோஷம் எங்க இருக்கோ அவன் அப்படியே இருக்கட்டும். தேங்க்ஸ்பா, நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரிடா, ஜேகே இண்டஸ்ட்ரீஸ்க்கு மெயில் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிட்டியா? ஐயோ அண்ணே, அதை நேற்றே பண்ணி முடிச்சிட்டேன். அநேகமா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அவங்க இங்க வருவாங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் மகாவை கூட்டிட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருந்தேன். நான் இப்ப கிளம்புறேன்பா. சரிடா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்பா. என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நீங்களும் ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க. விடுடா, அவனை உங்க அம்மா இங்க இருந்தா நிம்மதியா இருக்க விட மாட்டா. குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பா. அதனால அவன் சொல்றது சரிதான். அவன் கொஞ்ச நாள் எங்கேயாவது போகட்டும். வெளியூர்ல இருந்தாதான் அவனும் அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருக்க முடியும். பாவம் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க அம்மா எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கா. எல்லாரும் பேரம் பேத்தி வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா உங்க அம்மா அவளை குத்தி காமிச்சிட்டு இருக்கிறதுல இருந்தே தெரியல. பாவம் அந்த பொண்ணு இங்க இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாதுடா. ஆமாப்பா, மகா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளை நாம சந்தோஷமா வச்சுக்கணும்ப்பா. தம்பி ரொம்ப நல்லவன், அவளை நல்லா பாத்துக்குவான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது செய்யுங்கப்பா. ஆமாடா, அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் இங்க தானே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றான். நாம மறைமுகமா என் ஃப்ரெண்டு ஜோசப் இருக்காரு பாரு,
அவரை வச்சு அவரோட கம்பெனில எதுலயாவது அவனை சேர வைப்போம். ஐயோ அப்பா, ஜோசப் அங்கிள தம்பிக்கு நல்லா தெரியும். டேய், அவர் கம்பெனில இல்ல, அவர் மூலமா வேற இடத்துல சொல்லுவோம். சரிங்கப்பா. ஏய் மகா, ஏய் என்னடி கிளம்பிட்டியா? சீக்கிரம் வா. ஏய் என்னடி இது, கோயிலுக்கு கூழு ஊத்த போற மாதிரி கிளம்பி இருக்க? ஏங்க நல்லா இல்லையா? நல்லா தானே இருந்துச்சு. நான் கண்ணாடியில் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. இது என்னடி போடவ? ஏய் வேற, நான் உன்கிட்ட இருந்து வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நல்ல ஸ்டைலா உடுத்திட்டு வா போ. பொய் சொல்றீங்க, நிஜமாவா நல்லா இல்ல? ஏய் அப்படியே அருக்காணி மாதிரி இருக்கிற, போ வேற மாதிரி உடுத்திட்டு வா. நீங்க எடுத்து கொடுத்த புடவை தானே? அடியே, நான் எடுத்து கொடுத்த புடவை தான். ஆனா கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி இந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்களே அந்த மாதிரி இருக்கு. போ, முதல்ல மாத்திட்டு நல்ல ஸ்டைலா தலையை சீவிட்டு நல்ல புடவையை எடுத்து உடுத்திட்டு வா. போங்க, வேணும்னே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம், டைம் ஆயிட்டு. நீங்க இது நல்லா இருக்கா? அதுக்கு இது பரவாயில்ல. ஆனா என்னடி ஒரே பட்டு புடவையை எடுத்து உடுத்திக்கிட்டு வர? நாம எங்க கல்யாண வீட்டுக்கா போறோம்? ஏய் போய் கொஞ்சம் மாடனா, கொஞ்சம் வேற மாதிரி, நான் எதிர்பார்க்கறதே வேற மாதிரி, அந்த மாதிரி உடுத்திட்டு வா. போங்க, நீங்க வேணும்னே என்ன கலாய்க்கிறீங்க. எத்தனை புடவைய மாறி மாறி உடுத்த சொல்றீங்க? அக்கா, நம்ம போற இடம் அப்படி, அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அப்படி எங்க போறோம் சொல்லுங்க. நம்ம போறது 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க இப்படி நம்ம புடவை கட்டிட்டு வருவே? ஏய் டின்னர் சாப்பிட போறோம். கொஞ்சம் வேற மாதிரி, நான் எதிர்பார்க்கிற மாதிரி ட்ரெஸ்ஸாவது போட்டுட்டு வா. ஏன் புடவை கட்டினா அங்க உள்ள சேர்த்துக்க மாட்டாங்களாக்கும்? அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. அதுக்காக இப்படி பட்டு புடவை கட்டிட்டு வருவியா? வேற நல்லா கொஞ்சம் லுக்கா வேற மாதிரி உடுத்திட்டு வா. போங்க, வேணும்னே என்ன கலாய்க்கிறீங்க, எனக்கு தெரியும். இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். இப்ப எதுக்கு நான் உள்ள துணி மாத்திட்டு இருக்கும்போது நீங்க சிரிச்சீங்க? அது சொல்லுங்க. அது சும்மா ஒரு ஜாலிக்காக. போ, போய் சீக்கிரமா மாத்திட்டு வா. ஆனா இதுதான் கடைசி, இதுக்கு மேல என்னால மாத்த முடியாது. சரி சரி போ. பாவம் மகா, நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? என்ன இப்ப போலாமா? என்னடி இது, என்ன இது, தலை பூரா பூவா அள்ளி வச்சிருக்க? ஆ? இது வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா முதல்ல ஒரு புடவை உடுத்திட்டியே, அதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே போய் மாத்திட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் எங்கேயும் வரல. ஆளை விடுங்கடா சாமி. எப்போ இதை மாத்தினா அது, அதை மாத்தினா இது. ஏங்க அப்ப இந்த புடவை நல்லா இல்லைல்ல? ஏய் சும்மாதான் சொன்னேன், நல்லாவே இருக்கு. கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணுமா? அப்ப இம்புட்டு நேரம் என்ன 3 புடவை மாத்த சொன்னீங்களே, என்னத்துக்கு? ஒன்று ஒன்றா மாற்றி பார்க்கும்போது தானே நீ எப்படி இருக்குன்னு தெரியுது, அதான். நீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கோங்க. மணி கணக்கா தலையை அவுத்து அவுத்து சீவிட்டு எல்லா புடவையும் மாத்தி மாத்தி உடுத்திட்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா இப்ப வெளியே போகணுமான்னு கேக்குறீங்க? ஐயோ மகா, உண்மையை சொல்லட்டா, புடவையிலே நீ நல்லா தான் இருந்த. வேணும்னே தான் உன்னை மாற்றி மாற்றி கட்டிட்டு வர சொன்னேன். என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏங்க வேணும்னே இப்படி யாராவது பண்ணுவாங்களா? ஐயோ மகா, நீ நல்லா தான் இருக்க. சும்மா ஒரு ஜாலிக்காக, தப்பா எடுத்துக்காத. போங்க, இன்னைக்கு பூரா நான் உங்ககிட்ட பேச போறதே இல்லை. வேணும்னு அதுக்கு இப்படியா? ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி சரி வா போவோம். நான் ஒன்றும் வரல, போங்க நீங்களே. செல்லம்ல கோச்சுக்காத, நல்ல பிள்ளைல
சும்மா ஒரு ஜாலிக்காக. அதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? உங்களுக்கு என்னைய கண்டா எப்படி இருக்கு? சொல்லட்டா எப்படி இருக்குன்னு? ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்ப நீ தானே கேட்ட எப்படி இருக்குன்னு. பேசாதீங்க, நீங்க ரொம்ப மோசங்க. எப்போ பார்த்தாலும் என்ன நீங்க கலாய்க்கிறதே வேலையா வச்சிருக்கீங்க. எவ்வளோ நேரம் நானும் மாத்தி 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 கட்டுறேன். அப்போ அதை உடுத்து இதை உடுத்து அப்படி உடுத்து இப்படி உடுத்துங்கிறீங்க. நீங்க மட்டும் இப்படி ஒரு சட்டையை போட்டுட்டு என்னைய மட்டும் இப்படி எல்லாம் வேலை வாங்குறீங்க. ஐயோ செல்லம், அப்படிலாம் இல்ல. நீ எல்லா புடவையிலையும் எம்பிட்டு அம்சமா இருக்க தெரியுமா? அப்படியே வச்சக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சும்மா ஒரு ஆசைக்காக சொன்னேன். இத கூட அத்தானுக்காக செய்ய மாட்டியா? நல்ல ஆளுதான் நீங்க. சரி, இப்ப கிளம்புவோமா வேண்டாமா? வா. இம்பிட்டு ஒன்றும் வருத்தப்பட்டு ரொம்ப ஓவராக பிகு பண்ணி ஒன்றும் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம். கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போங்க. சும்மா என்னை கலாய்ச்சிக்கிட்டே வர வேண்டாம். எது சொன்னாலும் நம்பிடுவேன். உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நீங்க நம்ப கூடாதா? ஐயோ மகா, நான் சும்மா உன்னை சீன்றதுக்காக சொன்னேன். நீ இப்படியே இரு, அதான் நல்லா இருக்கு. வா கிளம்புவோம். சரிங்க. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஆபீஸ் போகலையா? சீக்கிரமாவே வந்துட்டீங்க. இன்னைக்கு எங்க வேலை இல்லை. அப்பாவும் அண்ணனும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்துட்டேன். வா கிளம்புவோம். சரி. நீ ஜாக்லின் எதுக்காக இப்ப வர சொன்ன? இங்க பாரு, உன் புருஷனும் உன் மாமியாரும் அங்க நின்னுக்கிட்டு எட்டி எட்டி பாக்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன் இப்படி வம்பு பண்ற? நான் எல்லாம் தெரிஞ்சு யோசிச்சு தான் பண்றேன். வேணும்னு தான் பண்றேன். எனக்கு எல்லாம் புரியுது. நீ கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்க. எவ்வளவு திமிரு இருந்தா நேத்து சாயங்காலம் நான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். 2 பேரும் என் பின்னாடியே வந்து வந்து வேவு பார்ப்பாங்க. யாருக்கிட்டயாவது பக்கத்து வீட்டுல பேசினா கூட என்னன்னு சொல்லி ஒட்டு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு இருக்கு? எத்தனை தடவை சொல்றது எனக்கு உனக்கு இடையில ஒண்ணு இல்லன்னு. ஆனா இவங்க என்ன சந்தேகப்பட்டு பட்டு இந்த நிலைமைக்கு தள்ளிக்கிட்டாங்க. இனிமையும் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, சிரிச்ச முகத்தோட இரு. அவங்க 2 பேருக்கும் வயிறு எரியட்டும். ஏண்டி இப்படி இருக்காங்க? திருந்தவே மாட்டாங்களா இவங்கலாம்? ஒரு ஆணும் பொண்ணும் பேசினா கூட தப்பா தான் பாக்குறாங்க. பத்தாதுக்கு எப்ப பார்த்தாலும் நாம என்ன சொல்றதுனே எனக்கு வாயில வார்த்தையே வர மாட்டுக்கு. அசிங்கமா தெரியல? கட்டண பொண்டாட்டியே தினம் சந்தேகப்படுற இவங்களாம் என்ன மனுஷன்? இது டேவிட், உனக்கு இப்படி இருக்கே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இந்த சனியம் பிடிச்சவங்க கூட ஒரே வீட்ல நான் இருக்கணுமா? எப்படி என்னால இருக்க முடியும்? என் அம்மாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீயும் என்ன புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, நான் வேற மாதிரி தான் முடிவெடுக்க வேண்டியது வரும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில தான் ஒவ்வொரு பொண்ணும் வீட்டை விட்டு ஓடி போறாளுங்க. ஆனா எனக்கு அதுலலாம் சுத்தமா விருப்பம் இல்லை. எதனாலும் நாம இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவன் நானு. ஆனா இவன் பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியல டேவிட். ராத்திரி பகலுன்னு முழிக்காம போர்வையை மூடிட்டு நான் இருக்கனா இல்ல உன் கூட ஓடி வந்துட்டேனான்னு எட்டி எட்டி பாக்குறான். பாத்ரூம் போனா அங்கேயும் பதுங்கி வந்து உட்காந்து நான் உன்கிட்ட போன் பேசுறேனான்னு வேடிக்கை பாக்குறான். நினைச்சாலே அவமானமா இருக்கு. இப்ப வரைக்கும் என் மனசுல நீ இல்ல. ஆனா இவனுங்களே என்ன நினைக்க வச்சிருவானுங்க போல இருக்கு. அதுலயும் என் மாமியா காஃபி போடும்போது எங்கடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்பவும் அவனதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அட ஆடுகாலி அப்படின்னு என்ன பார்த்து கேக்குது. எனக்கு அப்படியே கொதிக்கிற காப்பி அது மூஞ்சில ஊத்தலாம் போல வருது. என்ன செய்யணும்? என்னையாலே பொறுக்க முடியாம தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் உடனே உன்னை ஏத்துக்குவனான்னு எனக்கு தெரியல. என் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சொல்லுது நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா இன்னொரு பக்கம் சொல்லுது என்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ சந்தோஷமா இருக்கணும்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல டேவிட். மனசு பூரா வலிக்கு. மனசு விட்டு யாருக்கிட்டையாவது பேசணும்னு பார்த்தா அண்ணங்கிட்ட எதையே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலையில தானே நாம வளர்ந்துருக்கோம். எந்த தங்கச்சி தன் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்றா? ஆனா என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. இல்லனா என்னோட வேதனையை கேட்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமையே இல்ல. பெத்த தாயிட்ட சொல்லலாம்னா அது என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்குது. மனசு வலிக்குது டேவிட். கவலைப்படாத, உனக்கு நான் நல்ல புருஷனா இருப்பேன். உன் மனசுல உள்ள கவலையெல்லாம் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்.
உன் கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குடி. நீ எப்படி இருப்ப தெரியுமா? நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு மனசு நொந்து, அதுவும் முகத்தை சிரிச்ச முகமா வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்படணும்னு சொல்லி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க பாரு. எனக்கு அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு ஜாக்குலின். நீ சின்ன பொண்ணு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஜாக்குலின். நீ என்ன கஷ்டமும் படக்கூடாது. உன்னை நான் அப்படி பாத்துக்குவேன், வருத்தப்படாதமா. இப்ப நீ சிரிச்ச முகமா என்கிட்ட பேசு. உன்னை பார்க்க பார்க்க அவனுக்கும் அந்த கிழவிக்கும் எரியணும். சரிம்மா. ஏதாவது சொல்லு. நான் பெசாட்டி சிரிக்கணும்னு சிரிச்சிட்டு இருக்கேன். அவன் இங்க பாக்குறானா? ஆமா, முட்டைக்கண்ணு வெளியே தெரிச்சிட போது. கோவத்துல நாடி நரம்பெல்லாம் புடைக்குது. இங்கேயே தான் பாத்துட்டு இருக்கான். பார்த்தியால குடிய கெடுக்கிறதுக்கு அந்த பேய கூட வந்து உட்கார்ந்துகிட்டு எப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. இவ சரியான ஆளுதாம்ல. இவ நம்ம குடும்பத்தை சந்திச்சிருக்காம விடமாட்டா. பேதியில ஓவா ஆத்தாக்காரிட்ட சொன்னா ஆத்தாக்காரி எதையாவது கண்டுக்கிறாளா பாத்தியா? இவளை விளக்கமாத்த கொண்டு சாத்தாம விடுறதுனால தானே இப்படி அந்த பேய கூட சுத்திக்கிட்டு அலைதா. வாய மூடுமா, நானே வயித்தறிச்சல்ல இருக்கேன். அவ பல்ல காட்டி பேசிக்கிட்டு இருக்கத பாத்தியா? கொஞ்சம் கூட அவளுக்கு நெஞ்சில பயம் இருக்கா? அவ எப்படி இல்ல பயப்படுவா? அவ எப்படி பயப்படுவா? பண திமிரு. அதான் இப்படி கண்டவனோட ஊர் சுத்த சொல்லியிருக்கு. அவனும் பணக்காரி, அப்படியே நம்ம பின்னாடி வந்துருவான்னு கூட்டிக்கிட்டாலே தான். நீ அறிவு கட்ட மூதேவி. அவ மூஞ்சில ஆசிட்ட கொறி ஊத்து, அப்பதான் அடங்குவா. என்னடா என்ன சொல்றாங்க? உன் மாமியா வயிறு எரிஞ்சு போய் எதையோ கத்திக்கிட்டு கிடக்கு. உன் புருஷன் ஆமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பேசட்டும், நல்லா வயிறு எரியட்டும். ஆத்திடி தொப்புக்கடின்னு ஆத்துக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணிட போறான். யாரு அவன்? எல்லாரையும் சேர்த்து சாகடிப்பான தவிர அவன் சாக மாட்டான். அவன் இந்நேரம் எங்க அம்மாக்கு போன போட்டு பேசியிருப்பான். எங்க அம்மா வரட்டும்னு இருப்பான். அப்ப என்னடி செய்யறது? உங்க அம்மா வந்து ஆடுன்னு ஆடுமே. அவன் போன் பேசுறானான்னு பாரு. அவன் போன் பேசுற நேரம் நாம எழுந்து போயிருவோம். அதுக்கப்புறம் தானே எங்க அம்மா வரும். எங்க அம்மாக்கு ஒன்றும் பயந்தெல்லாம் போல. உன்கிட்ட ஏதாவது தேவையில்லாம கத்தும். உன் மூட பூரா கெடுத்துரும். இந்த ஆறு மட்டும் இப்ப குறுக்கால இல்ல, அவன் மூஞ்சி மோரையெல்லாம் எப்படி பேத்திருப்பேன் தெரியுமாமா? கிழிச்சி கேப்பையை நட்டுருப்பேன். அந்த தானே பாலை இருக்கு. இப்படி குடி விரட்டிட்டு போய் அப்படி குடி பிடிக்கிறதுக்கு ஏம்பட்டு நேரம் ஆகும். இந்த கண்கள்ளா காட்சிய உன் மாமிய கறியும் பார்க்கட்டும். முதல்ல அவளுக்கு போனை போடு. சரிம்மா. அந்த டேவிட் பாயல பார்க்க எனக்கு எரியுதுமா. ஏன் பொண்டாட்டி கூட உட்காந்துக்கிட்டு எப்படி பல்ல காட்டுறான் பாத்தியா? தருதல. நான் சொல்லும் போதெல்லாம் என் மாமியா கறி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படி இப்படினால இப்போ என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி கறிட்ட இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவளுக்கு போனை போடல. அவ இங்க வரட்டும், அப்புறம் இருக்கு. ஜாக்குலின், இப்ப நம்ம கிளம்புனா சரியா இருக்கும். உன் புருஷக்கார உங்க அம்மா கிட்ட போன் பேசுறான். சரிடா, வா கிளம்புவோம். இங்க பாரு, உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ண போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். என் அண்ணன் தான் இப்படி உன் கூட வந்து இங்க உட்காந்து பேச சொல்லுச்சு. எங்க அண்ணன் எப்படியோ வந்துடும். வா போவோம். அடிப்பாவி, எப்ப போன் பண்ண? வீட்ல இருக்கும்போதே எங்க அண்ணனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டேன். எங்க அண்ணன் அப்பவே சொல்லிச்சு. இடையில போன் பண்ணிச்சு. உன் கூட தான் இருக்கேன்னு ரிப்ளை கொடுத்துட்டேன். சரியான ஆளுதாடி. சரி வா போவோம், உங்க அம்மா வந்துட போறாங்க. ஆமா, ரெண்டு பேரும் வயிறு எரியட்டும். வா போவோம். இல்ல என்னல ஆத்தாக்காரி வரதுக்குள்ளயும் இவன் எந்திரிச்சு ஓடுதா? அவ லேசுப்பட்ட ஆள் இல்லம்மா. நான் போனை போட்டது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரு, அவன் கூட பைக்ல ஏறிக்கிட்டு போறதே. வாமா, நாமளும் பின்னாடியே போவோம். வேண்டாமல, உன் மாமியாக்காரி இங்க தானே வருவா. வரட்டும், அவளை கிளின்னு கிழிச்சிட்டு அப்புறம் போவோம். புள்ள வளர்த்திருக்கா பிள்ளை.